अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அனுசாசன பர்வத்திலே அமைந்துள்ளது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு விடையாக பீஷ்மாச்சாரியர் திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்காக பகவானுடைய திருநாமங்கள் ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை அவற்றை சொன்னார் என்று பார்க்கிறோம். 1000 திருநாமங்கள் அடங்கிய இந்த ஸ்தோத்திரம், இதிலே திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நன்றாக விளக்குகின்றபடியினாலே ஆச்சாரியர்கள் அழகான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் முதலிலே 934வது திருநாமம் ஜிதமன்யுஹு என்பது திருநாமம். ஜிதமன்யுஹு என்னால் என்ன? கோபத்தை ஜெயித்தவர் என்பதுதான் அர்த்தம். மன்யுஹு என்னால் கோபம், அதை ஜிதம் என்னால் ஜெயித்தவர் என்பது பொருள். அந்த நேரடி பொருளையே காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். பெரும்பாலும் நேரடி பொருளையே காட்டுவார். இங்கே காட்டுகிறார் மன்யுஹு குரோதஹா. மன்யுஹு என்னால் என்ன? குரோதம், அதான் கோபம். அதை ஜிதஹா ஏனசஹா, வென்றவர், அவ்வளோதான், கோபத்தை வென்றவர். குரோதோ ஜிதஹா ஏனசஹா, குரோதத்தை வென்றவர் எவரோ அவர்தான் ஜிதமன்யுஹு என்ன அந்த அர்த்தத்தை காட்டிவிட்டார். ஆனால் இந்த திருநாமங்கள் எல்லாம் கஜேந்திர விற்த்தாந்தத்தை, கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை சொல்லுகிறது என்று பராசர பட்டர் திருவுள்ளம் பற்றி பல பல திருநாமங்களுக்கு அர்த்தம் சொல்லிக்கொண்டு வருகின்ற பிரகரணம் ஆகையினாலே இங்கே ஜிதமன்யுஹு என்பதற்கு அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், யஹா சரணாகத கஜேந்திர துவேஷிணா ஜலகீட்டாய குரோதஹா சஹா இதானீம் ஜித இதி ஜிதமன்யுஹு. அதாவது உண்மையாக சரணாகதி பண்ணினவன் கஜேந்திர ஆழ்வான். அவனுக்கு அந்த இடத்துல விரோதியாயிருந்தவன் ஆறு? ஜலகீட்டம்னு சொல்கிறார். ஜலகீட்டம்னா அது ஆச்சாரியர்கள் அப்படியே காட்டுகிறார்கள், நீர்ப்புழு என்று சொல்லுவார்கள். நீர்ப்புழு என்னால் பகவானுடைய ஒரு பெருமையை பார்க்கிற பொழுது இந்த முதலை என்கிறது ஒரு நீரில் இருக்கக்கூடிய ஒரு புழுவுக்கு சமானம். நமக்குத்தான் அது பெரிய ஜந்துவாக தெரிகிறதே தவிர பகவானை பொறுத்தவரையில் அது ஒரு நீர்ப்புழு தானே. அதுதான் இங்கே சொல்லுகிறார் பராசர பட்டர். ஜலகீட்டாய, அந்த நீர்ப்புழுவினிடத்திலே, குரோதஹா சஹா இதானிம் ஜிதஹா, உண்மையிலே அந்த கஜேந்திரனிடத்தில் அபச்சாரப்பட்டவனான அந்த முதலையினிடத்தில் கோபம் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன பண்ணினான்? கோபத்தை ஜெயித்தான் பெருமான். எப்படி ஜெயித்தான் என்னால், அவனுக்கும் கூட மோட்சத்தை கொடுத்தான், அதாவது நல்ல கதியை கொடுத்தான். அதாவது அவனும் சாபத்திலிருந்து விடுபட்டு கந்தர்வனாகி அவன் பகவானுடைய பக்தனாகி என்று இப்படி சொல்லுகிறது அவனுடைய சரித்திரம். அதனால் சரணாகதனுக்கு விரோதியான கஜேந்திரன், அதாவது சரணாகதனான கஜேந்திரன், அவனுக்கு விரோதியான முதலை, அந்த முதலைக்கு நற்கதி அளித்தவன், இப்படி கோபத்தை ஜெயித்தவன் ஜிதமன்யுஹு என்று இது கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தைச் சேர்ந்த திருநாமமாகவே இதையும் பராசர பட்டர் காட்டுகிறார். ஜிதமன்யுஹு என்கிற திருநாமத்திற்கு சத்யதந்த தீர்த்தர் சொல்லுகிற பொழுது ஜிதமன்யுஹு தைத்திய விஷயே ஜிதஹா பிராப்தஹா மன்யுஹு. ஜிதஹா என்பதற்கு வென்ற என்று அர்த்தம் கொள்ளாமல்
அடைந்த என்று அர்த்தம் கொள்ளுகிறார். பிராப்தா அப்படின்னா என்ன? அசுரர்கள் விஷயத்திலே கோபத்தை அடைந்தவர் என்று அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார், ஜிதாக பிராப்தாக மன்யவகா. மன்யு என்னால் யாகம் யஜ்ஞம் என்றும் பொருள் உண்டு. ஆயினாலே ஜிதாக பிராப்தாக மன்யவகா யஜ்ஞங்களை உண்டாக்கி அடைபவர் என்று அப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம் என்று வேறு பொருள்களை காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். அதற்கு அடுத்ததாக 935வது திருநாமம் பயாபகா என்பது. பயாபகா பயத்தை போக்குபவர், இதுதான் அதனுடைய பொருள். பய அபகா என்னால் என்ன? பயத்தை போக்குபவர். எந்த பயத்தை போக்குகிறார்? ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். பயம் சம்சாரஜம் பும்சாம் அபத்தனன். அபக்னன் பயாபகா. அதாவது பயம் சம்சாரஜம் பயம், இந்த உலக வாழ்க்கையாகிற பயத்தை பும்சாம் மனிதர்களுக்கு பக்தர்களுக்கு அபக்னன் போக்குபவர் ஆகையினாலே, அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தவர் என்ற கருத்திலே திருக்குறள் அருளி இயற்றியிருக்கிறார் அல்லவா திருவள்ளுவர். ஆகையினாலே இந்த இடத்துல சம்சார பயத்தை போக்குபவர், உலகையாக பிறவி பெருங்கடலாகிற இந்த பயத்தை போக்குபவர். அதனால் பயாபகா என்பதற்கு அந்த திருநாமம் என்று காட்டினர். அடுத்தபடியாக பயாபகா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருநாமத்தையும் பார்க்கணும். அதனால் என்ன சொல்கிறார்? அஸ்மதாதீனாமபி ஸ்வவாத்சல்யேன தாதிருஷ அநாதத்துவ பயம் வத்ய அதிசயாத் வத்யாதித்ய சம்சனார்கா பயாபகா என்று சொல்லுகிறார். அதாவது நம்மை போன்றவர்கள், அது சொல்லுகிறார். அஸ்மதாதீனாமபி நம்மை போன்றவர்களுக்கும் கூட எம்பெருமான் தன்னுடைய அன்பின் காரணமாக தன்னுடைய வாத்சல்யத்தின் காரணமாக என்ன செய்கிறான்? நமக்கும் இப்படிப்பட்ட ஐயோ நாதன் இல்லையோ என்று, நமக்கு தலைவன் இல்லையோ எஜமானன் இல்லையோ என்ற தாதிருஷ அநாதத்வயம் வத்ய என்ற அந்த அநாதத்வயத்தை நீக்கு பயத்தை போக்குகிறான். கஜேந்திரனுக்கு எப்படி தன்னை இப்படி துன்பப்பட விட்டுவிட்டானே நாதன் இல்லையோ என்று நினைத்திருப்பான் போலும், உடனே பகவான் ஓடி வந்து ரட்சித்தான். அதுபோல் நமக்கும் ரட்சிப்பான் என்று நம்முடைய சந்தேகத்தை போக்குபவன், இப்படி நம்முடைய பயத்தை போக்குபவன் என்று இப்படி அர்த்தத்தை காட்டினார் பராசர பட்டர். பயாபகா என்கிறதுக்கு நேரடியான பொருள் என்ன கொட்டுகிறார்? பயானி அபகந்தீதி பயாபகா என்று சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார். பயங்களை போக்குபவர் பயாபகான்னு, நமக்கு பயத்தை எல்லாம் போக்குறார். அடுத்தது 936வது திருநாமம் சதுரஸ்ரஹா. சதுரஸ்ரஹா என்னால் என்னன்னா, சதுர என்கிறதுக்கு சாமர்த்தியமுடையவர் என்பதுதான் பொருள். அதில் இன்னும் கொஞ்சம் சதுரஸ்ரஹா என்னால் இன்னும் உயர்ந்தவர். அதை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற பொழுது நியாய சமவேதா சதுரஸ்ரஹா, நல்ல நியாயத்தோடு கூடியவர். நியாயம் என்னால் என்ன? எது உண்மையோ அதுதான், அதற்குத்தான் நியாயம் என்று பெயர். அப்போ நியாய சமவேதா சதுரஸ்ரஹா என்ன பண்ணுகிறார் அவர்? பும்சாம் கர்மானுரூபம் பலம் பிரயச்சதி இதி, மனிதர்களுக்கு அவரவர்கள் பண்ணின புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு வினை பயன்களை கொடுப்பவர். ஒருத்தர் சுகமாக இருக்கிறார் என்றால் என்ன காரணம்? இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ அவர் பண்ணின புண்ணியமாக இருக்கலாம். அவர் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் துன்பப்படுகிறார் என்னால் அதற்கு என்ன காரணம்? அதுவும் அதே போலத்தான், இந்த ஜென்மத்திலோ முன் ஜென்மத்திலோ அவர் ஏதேனும் பாபங்களை செய்திருக்கலாம். ஆயினால அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்த வினை பயன்களையே கருத்திலே கொண்டு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறான் பகவான். அதை நியாயப்படி செய்கிறான்னு நான் அர்த்தம். ஒருத்தனுக்கு அதிகமாக துன்பத்தை கொடுப்பது, இன்னொருத்தனுக்கு குறைவாக துன்பத்தை கொடுப்பது அப்படி அல்ல. அவனவன் பண்ணின கர்மத்திற்கு வினை பயன்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலத்தை நியாயத்தோடு செய்பவர். அதனால சதுரஸ்ரஹா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். சதுரஸ்ரஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிறார். ரொம்ப சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னார். என்ன சாமர்த்தியம் என்னால், கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கதறின பொழுது
அரை கொலைய தலை கொலைய மடுவின் கரைக்கு ஓடி வந்தான் என்று அதையெல்லாம் நாம் கீழ் திருநாமங்களிலே பார்த்தோம் அல்லவா? சில திருநாமங்களிலே வர்ணித்திருக்கிறார். தன்னுடைய மேன்மையையும் பாராமல் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான் பகவான். அப்பொழுது ஆடைகளும் கலைந்து விட்டன, ஆபரணங்களும் கலைந்து விட்டன, எல்லாம் இருந்தது என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட பரபரப்பிலும் கூட செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப சரியாக செய்தான். அங்கே வந்து இப்படி கூட யோசனை செய்து பாருங்கள். பரபரப்போடு வந்தவன் யானையினுடைய வாயிலே, முதலையினுடைய வாயிலே யானையினுடைய காலானது சென்று இருக்கிறது. முதலை யானையினுடைய காலை கவி இருக்கிறது. வெட்ட வேண்டும் என்பதற்காக முதலையினுடைய கழுத்தை நேரே வெட்டிவிட்டால் என்ன ஆகும் சொல்ல முடியாது. யானையினுடைய காலுக்கும் கூட ஆபத்து ஏற்படலாம். யானையினுடைய கால் முதலையினுடைய கழுத்தளவு போயிருக்கிறதா, அதற்கு மேல் போயிருக்கிறதா என்று எப்படி தெரியும்? வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. என்ன செய்தானாம் பகவான்? மடுவின் கரைக்கு போனவன் என்ன பண்ணினான்? அந்த யானை முதலை இரண்டையும் கொண்டு வந்து முதல்ல கரையில் வைத்தானாம். கீழே ஒரு திருநாமத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. கரையில் கொண்டு வைத்தான். வைத்த பிற்பாடு யானையினுடைய கால் முதலினுடைய வாயிலே எவ்வளவு தூரம் போயிருக்கிறது என்று பார்த்து அதற்கு பிறகுதான் முதலையை வெட்டினான் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேடிக்கையாக பௌராணிகர்கள் சொல்லுவார்கள். அதுதான் அவ்வளவு பரபரப்பிலே கூட காரியத்தை ஒழுங்காக செய்தான் இல்லையா, சாமர்த்தியசாலி. அதுதான் இந்த இடத்துல சதுரஸ்ரஹா என்கிற திருநாமத்துக்கு அர்த்தமாக பராசர பட்டர் காட்டுகிறார். யத்யபி ஸ்வம் மகிமோச்சிதம் கர்ஜத்தே கஜாய, தன்னுடைய பெருமைக்கு தக்கவாறு அவ்வளவு பெரிய கூக்குரல் இட்டான் அந்த கஜேந்திரன். அப்பொழுது ஸ்லதாம்பர என்ன சொல்றார்? ஆபரணம் மாலம் ஜகாம, கலைந்த ஆடை ஆபரணங்களும் பூமாலைகளும் கலையும்படி சென்றான். யத்யபி அப்படி போன பொழுதும் கூட அந்த க்ஷுத்ர ஜலக்கீட்டாய, மிகவும் தாழ்ந்ததான அந்த நீர் புழு முதலை, அந்த இடத்துல என்ன பண்ணினான்னா அந்த கோபம் கொண்டிருந்தான், அளவற்ற கோபம். தன்னுடைய அடியவனான இப்படி கஜேந்திரனை துன்புறுத்தி விட்டானே என்று. ததாபி சதுரஸ்ரஹா, அப்பொழுதும் கூட சமவேதக்காரி, என்ன செய்யணுமோ அதை பழுதுபடாமல் என்ன பண்ண, ஆசிரிதார்த்தா சம்பிரமஹாகி சாம்பிரதம், அடியவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த பரபரப்பு கொண்டான். என்னால் அந்த பரபரப்பில் அடியவனுக்கே தீங்கு விளைக்கக்கூடாது அல்லவா, அவர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. அந்த பரபரப்பிலும் தான் செய்ய வேண்டிய செயலை மிகவும் சாமர்த்தியமாக அந்த முதலையை துணித்தவன் என்கிற பொருளிலே அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். சதுரஸ்ரஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தமாக மிகவும் சாமர்த்தியமாக அந்த காரியத்தை செய்தான். அப்படி செய்கிற பொழுது யானைக்கு ஒரு தீங்கும் ஏற்படாமல் முதலைக்கு மட்டுமே அந்த தீங்கு ஏற்படும்படியாக அவன் செய்த செயல் இருக்கிறதே, அதுதான் அவனுடைய சாமர்த்தியத்தை சொல்லுகிறது என்று அப்படி அர்த்தம் சொல்றார். இந்த கூக்குரலிட்ட யானைக்காக ஓடின பொழுது அவனுடைய ஆடைகள் கலைந்து விட்டன, ஆபரணங்கள் கலைந்து விட்டன, பூமாலைகள் எல்லாம் மாறிவிட்டன, கலைந்து விட்டன என்று சொன்ன பொழுது கூட அந்த வேகத்திலும் கூட அந்த பரபரப்பிலும் கூட இந்த காரியம் செய்வதிலே எந்த குறையும் வைக்கவில்லை, அவன் சரியாக செய்தான் என்றபடினாலே சதுரஸ்ரஹா என்று இதற்கு அர்த்தம் சொன்னான். அடுத்தபடியாக இந்த திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்லுகிறார். ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா, இந்த திருநாமத்தை சதுரஸ்ரஹா என்று சப்தமாக கொள்ளாமல் சதுரஸ்ரஹா என்று அந்த நடுவில் இருக்கிற எழுத்து ஷா என்கிற எழுத்து ச என்ற எழுத்தாக நுனிநாக்காலே சொல்லுகிற ச என்ற எழுத்தாக மாறுகிறது. அவருடைய பாடத்திலே என்ன சொல்லுகிறார்னா, சதுரஹா குச்சலஹா குஷலஹா என்று சொல்லி அசௌ ஸ்ரோ கந்தா சேத்தி சதுரஸ்ரஹா என்று திறமையுடன் செல்லுபவர், மிகவும் சாமர்த்தியமாக செல்லுபவர் என்பதுதான் இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். இந்த திருநாமத்தினுடைய பாடமே அவர் சதுரஸ்ரஹா என்று ஒரு சப்தத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பகவானுடைய திருநாமங்கள் இன்னமும் செல்லுகின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।